எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன். முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், ஒரு நண்பர் கேட்ட கேள்வி. அது என்ன அப்படின்னா, நமசிவாயா, நமசிவயம் அப்படின்னா என்ன? இதை உண்மையா இதுல சக்தி இருக்கா? இந்த வார்த்தைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். அதாவது நமசிவாயா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம். அது ஆக்சுவலி உண்மையான பிரபஞ்ச வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல ஏற்படுகிற இந்த சக்கரங்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. குண்டலினியா இருக்கக்கூடிய அந்த நாதத்தை நம்ம உடம்புக்குள்ள இருந்து மேல் நோக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஆதி குருநாதருடைய பேர். அதாவது இந்த பூமியில பிரபஞ்சம் உருவாகும் முன்னே உருவானக்கூடிய நாதவிந்து அப்படின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை. இதைதான் நம்ம சிவம் அப்படின்னு சொல்றோம். சிவமும் சக்தியும் சேர்ந்த வார்த்தை தான் நமசிவாயா. இந்த நமசிவாயா என்ற வார்த்தைக்குள்ள சக்தியும் சிவமும் சேர்ந்து செயல்படும். ஒரே கூட்டு ஒரு அணுவா இந்த வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த நமசிவாயத்தை தலைக்கீழ மாத்தி மாத்தி 5 தடவை பிரிச்சு பிரிச்சு நம்ம போடும்போது 5 பஞ்சபூதங்கள் உடம்புல ஒரே சீராக மாறுது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? அதாவது நான் இதை முழுசா சொல்ல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். இந்த நமசிவாய மந்திரத்தை நோக்கு வருமத்துக்கு எங்க ஆசான் சொல்லுவார். எப்படின்னா, பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, மூச்சை உள்ளுக்குள்ள ஓட்டி கதி நிலையில கொண்டு மூச்சை உள்ளுக்குள்ள நிறுத்தி நமசிவாய மந்திரத்தை உள்ளுக்குள்ளவே ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவார். இதை நல்ல மாஸ்டர் கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகுதான் இதை கத்துக்கணும். சாதாரணமாக கத்துக்காதீங்க. நீங்களா இப்ப நான் உதாரணம் தான் சொல்றேன். நீங்க செய்ததற்கு நான் பொறுப்பல்ல, மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் ஒரு நல்ல மாஸ்டர் சொல்லி தரணும். ஏன்னா உள்ளுக்குள்ள மூச்சை அடக்கக்கூடிய வித்தையை சொல்லி தர்றது அது வாசி யோகம் உயர் ரக வாசினாலதான் முடியும். சாதாரண விஷயம் கிடையாது. அதனால சாதாரணமா பண்ணிடாதீங்க. இந்த நமசிவாய மந்திரத்தை நார்மலா நீங்க சொல்லலாம். எப்படி பயன்படுத்தலாம்? இதை நீங்க பயன்படுத்தும் போது வசீகர ஆற்றல் நமக்கு அதிகமாகும். பிறகு நமசிவாயா அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்கள் சீர்படுறது மட்டும் இல்லாம கிளாக் வைஸ்ல அதிகமா சுத்த ஆரம்பிச்சிடும். பிறகு இந்த பிரணவ மந்திரத்துல ரொம்ப சூட்சமமா ஒரு விஷயம் முடக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளவே பயிற்சி பண்ண நம்ம சீக்கிரமா நம்ம உடம்புல பிராணன் மேல இருந்து சீக்கிரமா நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு பிரமிட்குள்ள இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணா, கண்டிப்பா ஒரு பிரமிட் இருக்கு, அந்த ரொம்ப பெரிய பிரமிட், அந்த பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணா ஒரு 3 பங்கு நார்மல் தியானத்துக்கும் அதுல உட்காரத்துக்கும் ஒரு 3 பங்கு பலம் அது வரும். ஒரு ஆற்றல் அது வரும். இதுல 2 மடங்கு ஆற்றல் வருமா நமசிவாய மந்திரத்துல. நார்மல் மந்திரத்தை சொல்றதை விட இதுக்குள்ள 2 மடங்கு ஆற்றல் கூடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆற்றலுக்குள்ள நம்ம பண்ணும் இதை பிரமிடுக்குள்ள இருந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு அதிகமா ஏற்படும் கூட. பிரமிடுக்குள்ள இருந்து நம்ம உட்கார்ந்து இந்த பயிற்சியை நமசிவாய மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆற்றல் சீக்கிரமா நம்ம தியான நுட்பத்துக்குள்ள போயிடுவோம். சீக்கிரமா மனம் ஒருநிலையாயிடும். ஏன்னா பிரமிடுக்குள்ள உட்காந்து சீக்கிரம் மனதில் ஒருநிலை ஆகுறதுனால இந்த மந்திரமும் சீக்கிரமா நமக்கு சித்தியாகும் கூட. அது எப்படி சொல்லலாம்? பல்லு அசையாமல், நாக்கு அசையாமல், உதடு அசையாமல் மனதிற்குள்ள இந்த பேரை திருப்பி திருப்பி மாத்தி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனப்பாடம் பண்ணிட்டு மாத்தி மாத்தி சொல்ல. அதாவது எத்திரிக் பாடி, நம்ம இது எத்திரிக் பாடி எப்படி வரும் அப்படின்னா, ஒரு தியானத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போயிட்டு இந்த பிரமிட் தியானத்துக்குள்ள உட்காந்து பண்ணலாம். ரொம்ப ஆழமா போனோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க நிறைய டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கு பிறகு அந்த பாடி, அந்த உடம்பு ஃபுல்லா அந்த பிராணன் பரவி பிறகு எத்திரிக் பாடியா கன்வெர்ட் ஆகி நிற்கும். அதாவது சூட்சும உடல் சொல்லுவோம். அதுக்குள்ள அதிகமா பிராணன் இயங்கிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸ் சீக்கிரமா நமக்கு வந்துருமா. இதை பண்ணி இந்த செயல்பாடு ஆரம்பிச்சு ஒரு 100 நாள், ஒரு 100-200 நாளுக்குள்ள சீக்கிரமா அந்த எத்திரிக் பாடி இது பண்றதுக்கு, எத்திரிக் பாடி ஆகிறதுக்கு உடம்பு அவர் 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், நிறைய நாட்கள் ஆகும். உடனே அது வராது.
நிறைய நாட்கள் நம்ம பயிற்சி பண்ணால் மட்டும்தான் வரும். ஆனால் இது சீக்கிரமாக நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பேர் தான் நமசிவாய என்ற ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள அஷ்ட கர்மங்களும் முடக்கப்பட்டிருக்கு. தம்பனம் ஒருத்தரை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு, அந்த செயலை நிறுத்தணும் அப்படின்னா இதை சொன்னா அது நிற்கும், இந்த செயலை நடத்தணும் அப்படின்னா இதை சொன்னா அது நடக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தோட எல்லா இந்த யூனிவர்ஸோட மொத்தத்தோட அது எப்பவுமே கலந்து அந்த அதிர்வலைக்கு ஒத்த, இப்ப யூனிவர்ஸ்ல ஒரு அதிர்வலை நிறைய சுத்திட்டு இருக்கு, அந்த அதிர்வலையோட நம்ம எதுவுமே இணைய மாட்டோம். ஸோ இணையறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு வாய்ப்பாகவும் ஒரு லைனர், ஒரு கோடு, அந்த இணையறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கூட இந்த மந்திரம். இதை ஒரு நாளைக்கு எப்படி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம்? என் நமசிவாயம் என்பது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. நம்ம அதிர்வலை வந்து உடம்புக்குள்ள வந்து ரொம்ப பெரிய அதிகமாக ஏற்படுத்தும். அது தமிழ் வார்த்தையில் இருக்கக்கூடியது. ஆனால் இதை வந்து பிரமிடுக்குள்ள இருந்து உட்கார்ந்து செய்யுங்க. ஏன்னா அப்பதான் சீக்கிரமா மனநிலைக்குள்ள, நம்ம நார்மலா உட்காந்து சொல்லும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஒரு பிரமிடுக்குள்ள இருந்து உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆற்றல் வந்து மாறிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு குகைக்குள்ள இருந்தோ இல்லை ஏதோ ஒரு உள்ள இருந்து நம்ம ஏதோ உள்ள இருக்கணும், நமக்கு தெரியணும் அந்த ஒரு விஷயம், அது உள்ள இருந்து நமக்கு மேலேயோ ஏதோ ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயத்தோட இணைஞ்சி, இப்போ வந்து என்னன்னா கற்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ள இருந்து பண்ணும்போது நேச்சுரலாகவே அதுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆற்றல் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஆற்றல், ஒரு குகை உருவாகிறதுக்கு காரணமே ஆற்றல் இருக்கிறவங்கலாம் அந்த குகையை உருவாகுதே தன்னால, அது கீழே ஒரு ஆற்றல் தன்னால உருவாயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் இந்த விஷயத்த பயன்படுத்துவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி தொட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஏன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி தொட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டே இந்த மந்திரத்தை கீழே இருந்து மாற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தம்பனத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள், நிறைய விஷயங்கள் சித்தர்களுடைய கொள்கையில நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய ஆசான்கள், அவங்க வழியில வந்த குருமார்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னோட மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருக்காங்க. நூக்கோர்மத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரம் இதுதான் நூக்கோர்மத்துக்கு ரொம்ப ஒரு, இது வந்து கடைசி தீட்சை முறையில இதை கடைசியா ஃபினிஷிங் பண்ணும்பொழுது இதை வந்து சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்தை சொல்லி தர மாட்டாங்க இந்த டெக்னிக்கை கூட. ஏன்னா இந்த டெக்னிக் நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமும் கூட. அது வரணும்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அது வந்து வரும். ஆனால் நீங்கள் அவர் ஒரு முறைப்படி ஒருத்தர் கிட்ட போய் கற்றுக்கினா மட்டும்தான் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அடி வாங்கணும், உதவாங்கணும், அப்போ தான் இந்த டெக்னிக் கற்றுக் கொடுப்பாங்க. இது இனிஷியேஷனாகவே கொடுப்பாங்க கூட, ஆனால் உண்மையாக கொடுப்பாங்க கூட. சில பேர் இருக்காங்க, ஒரு சிலர். ஏன்னா இந்த நமசிவாயத்துக்குள்ள அவ்வளோ அதிர்வலை ஆற்றல் இருக்கு. இப்போ ஒருத்தரை ஈஸியாக ஹிப்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வார்த்தையே வந்து ஒருத்தரை ஹிப்னோசிஸ் பண்ண வைக்கும். அந்த காலத்துல சித்தர்கள்லாம் இப்படிதான் அதை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய மனதுடைய ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாயிடும். இப்ப சில பேர் ஒரு சின்ன ஒரு மன பாதிப்பு உள்ளவர்கள், மனநிலை எனக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். எனக்கு மனம் ஒருநிலையாக மாட்டுது, ஏதோ குழப்ப நிலையே இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கேன், என்ன மனசு என்ன பண்ணுது. மனம் சார்ந்த எந்த நோய்கள், எந்த உளவியல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த நமசிவாய மந்திரத்தை 5 திருப்பி நான் இங்க போட்டிருக்கேன், இதை பார்க்கலாம் நீங்க. அதை நீங்க என்ன பண்ணலாம்னா படிங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க, மனசுக்குள்ள ஓட்ட ஆரம்பிங்க. மனம் தான் அது திருப்பி சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த அதிர்வலை ஒரு உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு உடம்பு வந்து சீரா இருக்கிறதுக்கு, உடம்போட ராஜ உறுப்புகளுக்கு தேவையான அதிர்வலை இந்த நமசிவாய மந்திரத்துக்குள்ள இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது அதனால இந்த பிரணவ மந்திரம் மிகப்பெரிய ஒரு மந்திரம், சிந்தாமணி பீஜம் சொல்லலாம் இந்த மந்திரத்தை. அப்பேற்பட்ட மந்திரம் இந்த நமசிவாய. இதுக்குள்ளதான் எல்லா ஆற்றலும் பொதிந்து இருக்கிறது. இதை செயல்படும் பொழுது உடம்புல செல்லுகள் வளரும். செல்லுகள் சீர்படலையா, செல்லுகள் வளரும். இறந்து போன செல்களா மறுபடியும் உயிர் பெறும். இந்த மாதிரி ஆற்றல் இதுக்கு இருக்கு. இதை நீங்க பிலீவ் பண்றீங்களோ பிலீவ் பண்ணலையோ செகண்டரி, ஆனா இதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஆதி காலத்திலிருந்து சித்தர்களுடைய வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதை சரியான முறையில சொல்றதுக்கோ புரிதலை ஏற்படுத்துறதுக்கோ ஆள் இல்லை. நான் இப்பயும் சொல்றேனே, ஒரு நல்ல ஆசான கிட்ட போனா மட்டும்தான் அந்த பிரீத்திங் டெக் உள்ள ஒட்டி அந்த நமசிவாயத்தை பயன்படுத்துறதுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க நிறைய பேர் அதை கத்திருக்கலாம், ஆனால் இப்ப அதை நீங்க பாதையிலேயே விட்டுருப்பீங்க சில பேர். அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த பிராக்டிஸ் ஒரு மாஸ்டர் சொல்லி தர்றாரு அப்படின்னா பாதியில யாருமே விட்டது கிடையாது. நான் ஆசான் கிட்ட கத்துக்கும் போது கூட ஒரு 16-17 பேர் கிட்ட இருந்தாங்க. அவங்க எல்லாருமே, நானும் அந்த ஒருத்தன், இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
பல வருஷம் ஆனாலும் அந்த ப்ராக்டிஸை விட மாட்டோம். ரெகுலராக நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது ஒரு 2 நிமிஷமாக அந்த ப்ராக்டிஸை பண்ணிகிட்டே தான் இருப்போம். தொடர்ந்து ஒரு நேரத்தில் உட்காந்து அதை விட மாட்டோம். அப்படி விட்டுருக்கீங்க அப்படின்னா அது உண்மையான பயிற்சி கிடையாது. ஏன்னா இந்த பயிற்சி அவர்கிட்ட கற்றுக்கும் போது உடம்புல வந்து மூச்சு அடக்கும்போது ஒரு தப்பான சில பிராணனை வந்து மாற்றி பண்ணும்போது நம்ம உடம்புல நிறைய நோய்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் எதுவுமே ஏற்படாது. நல்ல ஒரு மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது வரும். நீங்களாவே தயவு செய்து செய்யாதீங்க. மூச்சு அடக்கினா பிரச்சனை ஏற்படும். அதெல்லாம் செய்யாதீங்க. நான் சொல்றது மனசுக்குள்ள அமைதியா உட்காந்து ஒரு பிரமிடுக்குள்ள அமைதியா உட்காந்து உடம்ப வந்து அசைக்காம அமைதியா உட்காந்து கண்ணை மூடி அந்த மந்திரத்தை பல்ல அசையாம சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிச்சிடும். நினைச்சது சீக்கிரமா மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். இது சித்தர்கள் கூறின மந்திரத்தின் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஸோ முயற்சி பண்ணி பாருங்க. இதுல அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். என் லைஃப்ல நடந்திருக்கு. அந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையாக சொல்கிறேன், இந்த மூச்சு அடக்கி தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நல்ல ஆசானை தேடி போங்க. ஆசையை கொண்டு நீங்களாகவே உடம்பையும் உள்ள இருக்கக்கூடிய இந்த கருவறையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். மிக்க நன்றி. அடுத்த வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.